ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வாட்ஸ்அப் மெசேஞ்சரை என்னென்று வாட்ஸ்அப் பேட்டா வேர்ஷனாக சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் முதல் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் வாட்ஸ்அப் பேட்டா வேர்ஷன்னா என்னென்று. அதாவது வாட்ஸ்அப் பேட்டா வேர்ஷன்னு சொன்னால் ஒரு டெஸ்டர் ப்ரோக்ராம். அதாவது வாட்ஸ்அப் பேட்டா வேர்ஷனுக்கு நியூ ஃபீச்சர்ஸ்களை கொடுப்பாங்க. கொடுத்தோன்னே அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சென்று அதில் இருக்க நிறைய குறைகளை பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஃபைனலாக தான் அதை மோடிஃபை பண்ணி தான் எங்களோட வாட்ஸ்அப் மெசேஞ்சருக்கு நார்மலாக இருக்க வாட்ஸ்அப் மெசேஞ்சருக்கு அந்த ஃபீச்சர்ஸ்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் வாட்ஸ்அப் பேட்டா வேர்ஷனுக்கு நேரத்துக்கு அப்டேட் வந்துடும். எங்களோட மெசேஞ்சருக்கு அப்டேட் வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ அதை எப்படி பேட்டா வேர்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களோட கூகுள் குரோமுக்கு போங்க. கூகுள் குரோமில் போய்ட்டு பாருங்கள், அதில் சர்ச் பார் இருக்கும். சர்ச் பாரில் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள், ஜாயின் வாட்ஸ்அப் பேட்டா டெஸ்டர் கூகுள் பேன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே அந்த முதலாவதாக வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வெப்சைட்டுக்கு போகும். வெப்சைட்டில் இந்த முதலாவதாக வந்திருக்கு பாருங்கள், வெப்சைட் வாட்ஸ்அப் பேட்டா கூகுள் ப்ளேன்னு சொல்லி வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆகிக்கலாம். நீங்கள் என்ன செய்யுங்க, திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணி விடுங்க. உங்களோட அந்த பட்டனை ரீஃப்ரெஷ் பண்ணி விடுங்க. ரீஃப்ரெஷ் பண்ணி விடக்குள்ள உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வரும். வரைக்குள்ள பாருங்கள், அதில் ப்ளூ கலரில் பிகம் டெஸ்டர்ன்னு சொல்லி வருது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போகும். போனோன்னா அதில் பாருங்கள் ப்ளூ கலரில் வேர்ட்ஸ் இருக்குது. அந்த வேர்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் இட் ஆன் கூகுள் ப்ளேன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ளே ஸ்டோருக்கு போகும். ப்ளே ஸ்டோரில் போனோன்னா பாருங்கள், இதில் அப்டேட்னு சொல்லி இருக்குது பாருங்கள். அதை அப்டேட்டுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகின பிறகு இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகி உங்களோட பேட்டா வேர்ஷன் ஓப்பன் ஆகிடும். அதை ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் பேட்டா வேர்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதை எப்படி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்கிறேன்னு பார்ப்போம். அதாவது உங்களோட வாட்ஸ்அப், அதாவது உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க. போயிட்டு அதில் பாருங்கள் வாட்ஸ்அப் பேட்டா வேர்ஷன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னா கீழே பாருங்கள், லாஸ்ட்டில் பேட்டா வேர்ஷன் இஸ் ஸ்டில் இன்ஸ்டால்னு சொல்லி இருக்குது. ஸோ அதை பாருங்கள். அதில் அந்த வகையில் உங்களோட பேட்டா வேர்ஷனுக்கு இது சேஞ்ச் ஆகிட்டு, ஆனால் இன்னும் மேலே பாருங்கள் வாட்ஸ்அப் மெசேஞ்சரில் பேட்டா வேர்ஷன் சேஞ்ச் ஆகலை. ஸோ அந்த வகையில் இன்னொரு விதமாகவும் நாங்கள் போய் பார்த்துக்கொள்ளலாம். உங்களோட செட்டிங்குக்கு போங்க. செட்டிங்கில் போயிட்டு வாட்ஸ்அப் செட்டிங்கில் போயிட்டு அதில் பாருங்கள் ஹெல்ப்னு சொல்லி இருக்குது. லாஸ்ட்டில் ஹெல்ப்னு சொல்லி இருக்குது. அந்த ஹெல்ப்பை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது ஆப் இன்ஃபோன்னு சொல்லி போனீங்கன்னு பார்த்தா இங்கே பாருங்கள், இதில் வாட்ஸ்அப் மெசேஞ்சர் வேர்ஷன் போட்டு பக்கத்தில் பேட்டா வேர்ஷன் சொல்லி வந்திருக்கு. ஸோ அந்த வேலை சேஞ்ச் ஆகிட்டு, அதாவது அதில் இருக்க அந்த ஃபஸ்ட் டைம் நான் காட்டிக்கலாம், அதில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருந்துச்சு. அந்த வேர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகி எப்படி வாட்ஸ்அப் பேட்டா வேர்ஷன் சொல்லி சேஞ்ச் ஆகிட்டுன்னு பாருங்கள். இந்த இப்போ பாருங்கள், இது எப்படின்னு சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் பிடிக்கும். அதாவது வாட்ஸ்அப் மெசேஞ்சர் பேட்டான்னு சொல்லி சைட்டில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோ சந்திக்கும். நன்றி, வணக்கம்.